அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் எமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த திக்ரின் மூலம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை எங்களால் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கென பிரத்யேகமான துஆக்களை எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்கள் எம்மை அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியது என்கின்ற உணர்வோடு, அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எமக்கு கிடைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா லகீது மின் அக்ரபின் லதகத்னில் பாரிஹா, நேற்று இரவு என்னை ஒரு தேல், ஒரு நட்டுவக்காளி, ஒரு தேல் வந்து என்னை தீண்டி விட்டது, என்னை கொத்தி விட்டது யா ரசூலல்லாஹ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதற்கு ரசூலா சொன்னாங்க, அமா லவ் குல்த ஹீன அம்சைத், மாலை பொழுதை நீ அடைந்து விட்டால் இந்த வார்த்தையை நீ சொல்லியிருந்தால், மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை நீ சொல்லியிருந்தால், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லியிருந்தால், லம் ததுர்ரக், அது உனக்கு தீங்கு இழைத்திருக்காது. அது கொத்தி இருந்தாலும் கூட அதால் விஷம் உன்னை தாக்கி இருக்காது, அல்லது அது கொத்தாமல் இருக்கின்ற ஒரு சூழல் கூட அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருப்பான். அதை தீண்ட விடாமல் சில போது அல்லாஹ் உன்னை பாதுகாத்திருப்பான் என்ற அர்த்தத்தில் சொல்கிறார்கள். இது முஸ்லீமிலே பதிவாகக்கூடிய ஹதீஸ். அப்படின்றால் மாலை நேரத்தில், மாலை பொழுதை அடைகின்ற பொழுது இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுமாறு கற்றுக் கொடுக்கிறார்கள். அஊது பி கலிமாத்தில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய கலிமாத்தில்லாஹி தாம்மா, பூரணமான அனைத்து வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றினுடைய தீங்குகளை விட்டும், அவன் படைத்தவற்றினுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ்வினுடைய பூரணமான அனைத்து வார்த்தைகளை கொண்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அந்த பொருளில் வரக்கூடிய இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து சொல்கிறார்கள். இதை சொல்லியிருந்தால் உமக்கு அதனால் எந்த தீங்கும் வந்திருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் ஓதி வந்தால் எமக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து அல்லாஹ் தஆலா எம்மை பாதுகாப்பான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறந்த பிரார்த்தனைகளை எமது அன்றாட வாழ்க்கையில் வளமையாக்கி கொள்ள அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக.